மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும் கைப், அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. வந்துட்டியா? வந்துட்டேன். நீங்க வர சொன்னீங்கல்ல, அத வந்தேன். ஆமா, நான் வர சொன்னேன். நீ வந்துட்டல? வந்துட்டேம்ல. நீங்க என்ன வர சொன்னீங்க? ஆமா, நான் தான் வர சொன்னேன். நான் அப்பவே வர சொன்னேன்ல. நான் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்தேனா, அதான் ஞாராயிட்டு. புது ட்ரெஸ் நல்லா இருக்கு. இது நம்ம ஊருக்கு காலையில வரவல துணிக்காரவிய அவியக்கிட்ட நம்ம வாங்கி தச்சு தந்தாவ. நல்லா இருக்கு. சரி, நீங்க எதுக்கு வர சொன்னீங்க? அது உட்கார்ந்து பேசுவோமா? இங்கயா? நின்னு பேசினா ஊருக்காரங்க பாத்துருவோம்ல. பார்த்தா செய்த பார்க்க கூடாதுல. பார்க்க கூடாதா? இதெல்லாம் பார்க்க கூடாது. எதுக்கு? அவ்வளவுதான், இதெல்லாம் பார்க்க கூடாது. யாருமே பார்க்க கூடாது. அப்படியா? சரி, அப்ப உட்கார்ந்துருவோம். சரி, உட்கார்ந்து அப்புறமா இங்க யாராவது எட்டி பார்க்கலான்னு பாத்துட்டாரு. சரி, யாராவது பார்க்கவலா? இல்ல, கற்கள் விட்டு போச்சுல, யாரையும் காணும். அதுக்கிட்ட கற்கள் விட்டுன்னு வர சொன்னீங்களோ? ஆமா, இப்பதானே யாரும் பார்க்க மாட்டாவ. யாருமே பார்க்கல. சரி, உட்காருவோமா? சரி. உட்காரு. சரி, நான் உட்காரு, நீங்களும் உட்காருங்க. சரி, உட்காருவோண்ணா. உட்காரு. சரி. எதுக்கு இங்க தள்ளி உட்காந்துருக்க? கிட்ட தள்ளி வா. ஏன்? அப்பதானே முடியும். அங்க தள்ளி இருந்தா எப்படி முடியும்? என்ன? கிட்ட தள்ளி வா, அப்பதான் அது பண்ண முடியும். தள்ளி வா. அங்க தள்ளி போயிருக்க. நான் இங்கே இருக்கேன். பயமா இருக்கோ? இல்லையா, உங்களை பார்த்து நான் எதுக்கு பயப்பட போறேன்? அப்போ கிட்ட வா. போதுமா? போதாது. சரி, கிட்ட தள்ளி வாரேன். இது போதுமா? போதும் நினைக்கிறேன். போதலன்னா கிட்ட தள்ளி வான்னு. சரி. மெதுவாவே பேசுவோம், வெளியில கேட்கக்கூடாதுல்ல. ஆமா ஆமா. ஏன்னா கருக்குள் விட்டு போச்சா, நம்ம பேசினா வெளியில கேட்கும். அவ்வளவுதான், மெதுவா பேசணும். சரியா? நான் ஒண்ணு கேப்பேன். என்ன? நீ எதுக்கு நவீன் கோயிலுக்கு லவ் லெட்டர் எழுதுன? அதுக்கு நான் கேட்கல, திட்டலாம் மாட்டேன். இனிமேல் அப்படி எழுதாதுன்னா ஊருக்குள்ள தெரிஞ்சா ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்ம ஒரு மோசம் இல்ல, இப்படித்தான் பெருசுக்கு கொடுத்தா எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? எந்த மோசே? அதான் நம்ம கோகில பாட்டி இருக்காவில்ல, அவியமோவே. அப்படியா? ஆமா, பெரிய அசிங்கமா போச்சுது. அப்போ ஊரை விட்டு ஓடி போனவன் தான் இன்னும் ஊருக்குள்ள வரல. மெட்ராஸ்க்கு போயிட்டான், துணி கடையில வேலை பார்க்கான். அது ரொம்ப வருஷம் இருக்கும். நீ சின்ன பிள்ளையா இருந்தால அப்போ. இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துறது சரியா? இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கெட்ட பிள்ளை தான் பண்ணும். சரியா? அப்படியா? ஆமா, இதெல்லாம் கெட்ட பழக்கம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, நான் இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணக்கூடாது. சரியா? சரி. அப்புறம் நம்ம ஒரு ஆம்பளை பையன்கிட்ட அண்ணன் மாறுன்னு சொல்லிட்டு எவங்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு. யார்கிட்டயும் பேசக்கூடாதோ? எதுக்கு இப்படி பேசணும்? ஆம்பளை பையன்கிட்ட பேசக்கூடாது. ஆம்பளை பையன்கிட்டையும் பேசக்கூடாது, ஆம்பளையார்கிட்டையும் பேசக்கூடாது. அப்ப உங்ககிட்ட? என்கிட்ட பேசலான்னு தெருல வச்சு பேசாதானே. நீங்களும் ஆம்பளையாளு தானே? ஆம்பளையாளுதான். ஆனா நான் சின்ன பிள்ளைல இருந்தே ஒண்ணு பாத்துட்டு இருக்கேன்ல. நீ சின்ன பிள்ளைல எங்க வீட்டுல தான் வளர்ந்த. ஆமா. ஆனா எல்லா பிள்ளைகளும் அப்படிலாம் கிடையாது. மோசமான போயிடுவ. சரியா? இழுத்து பறிச்சு விட்டு போயிருவானுவ. நீ சும்மா பாப்பா, அந்த பிள்ளை என்ன பாத்துச்சுன்னு ஊர் முழுக்க கேவலப்பட்டு விட்டு போயிருவானுவ. நீ சடங்காயிட்டல எவ்வளவு உனக்கு தண்ணி எல்லாம் ஊத்திட்டாவில்ல. போறதுக்குள்ள நீ ஆம்பளை வேண்டியெல்லாம் பேசுற. நீ அந்த விக்ரம் பட்டு நீ பேசத பாத்துன்னு வச்சுக்க, அண்ணன் தானே பொண்ணுதான். அதெல்லாம் பேசக்கூடாது. எதுக்காக அவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன். அவங்கிட்ட, டேனியல் கிட்ட, சாரும் கிட்ட, வேற எந்த பையனையும் பேசக்கூடாதுன்னு. அப்போ சிவா, ஜோஸ், மாணிக்கம் ஒரு பையனையும் பார்க்கக்கூடாது சொல்லிட்டு. அங்கெல்லாம் ஒன்னதானே போவோம் எல்லா பக்கமும். பொம்பளை பிள்ளை எதுக்கு இருக்கு? இப்போ நான் ஆம்பளை பையன் தானே. நான் என்ன பொம்பளை பிள்ளை கூட சுத்திக்கிட்டு இருக்கேன்? சொல்லு. ஆம்பளை பையனும் ஆம்பளை பையன் கூட சுத்தானுவ. ஒரு பொம்பளை பிள்ளை பொம்பளை கூட சுத்தணும். நீ ஆம்பளை பிள்ளை பேசக்கூடாது. என்னமா தருவேன்னு சொன்னியா? ஆமா, அது மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஆம்பளை பையன் பேசணும்னா என்கிட்ட சொல்லிடணும்னு சொன்ன. அவனை போட்டுருவேன். இருட்ட போது அப்புறம் எனக்கு இருட்டுனா பயம் பியாய் வரும்ல தெருவலியா. எங்க அம்மா அடிக்கும்ல. நீ பட்னியா தானே கிடக்க? இல்ல, எங்க அம்மா கடுங்காப்பியும் முறுக்கும் தருவாவல்ல. சோறு திங்காண்டாமல. சோறு இல்லல்ல. அதுக்கு தான் நான் கருத்தோட வர சொன்னேன். எங்க அம்மா இப்பதான் சோறு பொங்கிட்டு இருக்காவ. எப்படியும் நாங்க 7 மணிக்கு சாப்பிடுவோமா? நீங்க நிப்பியா? எப்படியும் ஒன்னே அம்மா சாப்பிட சொல்லிடுவாங்க. என் கூட சேர்ந்து சாப்பிடுன்னு வேண்டாம். கொண்டுதான் சாப்பிடணும். வேண்டாம், அப்புறம் எங்க அம்மா யாசுவல்ல.
அதெல்லாம் உங்க அம்மா ஏச மாட்டாங்க. அங்க எதுக்கிட்டி போனேன்னு கேப்பாவல்ல? அத்தை தான் கூப்பிட்டாவன்னு சொல்லிடு. உங்க அம்மா பிறகு உங்க அம்மா கிட்ட கேப்பாவல்ல? அது நான் பாத்துக்கிடுவேன். உங்க பாரு, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போனா நான் அம்மா கிட்ட சொல்லுவேன்னா. உங்க அம்மா உங்களை ஏச மாட்டாவளா? அதை நான் பாத்துக்கிடுவேன். இல்ல வேணாம், உங்க அம்மா அடிக்கும். நான் சொல்றேன்ல. சரி உங்க பாரு, பட்னியெல்லாம் கிடக்க கூடாதுன்னு அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லிருவியா? சரி. நீங்க ஏன் என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிய? தெரியல. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும். அப்ப ஏன் ஊருக்குள்ள உங்களுக்கு எல்லாரும் இவனுக்கு பொம்பளை பிள்ளைய பிடிக்காதுன்னு சொல்லுதாவ? பொம்பளை பிள்ளைல கண்டா எதுக்கு வெட்டி வெட்டி அடிக்கிய? எல்லா பிள்ளையும் உங்களை கண்டா பயந்து ஓடுது. மத்த பொம்பளை பிள்ளைலாம் பிடிக்காது. வேற எந்த பொம்பளை பிள்ளைலாம் பிடிக்காது. ஒண்ணு மட்டும் தான் பிடிக்கும். ஏன்? அது எனக்கும் தெரியல. உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சின்ன பிள்ளைல என்கிட்ட இருப்பல்ல. ஆமா. அதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை என் மடியில எல்லாம் வச்சிருப்பேன் தெரியுமா? அப்படியா? ஆமா, நான் தான் உனக்கு சோறெல்லாம் ஊட்டுவேன். உங்க மல்லிய நான் உட்கார்ந்திருப்பேன். ஐயோ, ரொம்ப உழைக்கணும். நம்ம வேற ஏதாவது பேசுவோமா? சொல்லுங்களேன், நான் உங்க மடியிலே உட்காருவேன். நீங்க தான் என்ன தூக்கி வச்சிருப்பீங்களோ? இது சொன்ன எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. நம்ம வேற ஏதாவது பேசுவோமா? சொல்லுங்களேன், நான் உங்க மல்ல தான் இருப்பேனோ? அது சின்ன புள்ளைல. அத கேக்க, நான் உங்க மல்ல தான் உட்கார்ந்திருப்பேன் எப்பமோ. ஆமா. நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம வேற பேசுவோமா? ஏன்? இல்ல, மடியில தான் தூக்கி வச்சிருப்பேன். அப்படியே என் மேல தூங்கிடுவேன். எனக்கு எத்தனை வயசு இருக்கு? எத்தனை வயசுன்னு தெரியலையா? அல்ல, பொத்து பொத்துன்னு இருப்ப, குண்டு குண்டுன்னு இருப்ப, கண்ணெல்லாம் புசு புசுன்னு இருக்கும். அப்புறம் காலு கையெல்லாம் இத்தோண்டியா இருக்கும். அப்படி வர வரையா இருக்கும். எத்தோ தண்டி இருப்ப தெரியுமா? முட்டி அப்படி அடர்த்தியா இருக்கும். உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். எல்லாரும் உன் கண்ணை தான் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியா? எனக்கும் அந்த கண்ணை தான் பிடிக்கும். சரி, நான் போறேன், இருட்டிட்டு. இரு, ஒரு நிமிஷம் இரு. நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன? இரு, இங்க பாரு. கொலுசா? ஆமா, இந்த கொலுசு யாருக்கு? உனக்குதான். எனக்கு? ஆமா, ஏன்? உன் சடங்குக்கு யாருமே செய்யலன்னு சொன்னல. தண்ணி கூட ஊத்தல, சடங்கு கூட வைக்கல, யாருமே எதுவும் வாங்கி கொடுக்கலன்னு சொன்னல. அதுக்குதான் இதை வாங்கிட்டு வந்தீங்களோ? ஆமா. எங்களுக்கு சொந்தக்காரையே இருக்காவ, ஆனா யாருமே எங்க வீட்டுக்கு வர மாட்டாவ. எங்க வீடு சின்ன வீடுல, அதனால யாரும் வர மாட்டாவ. நாங்களும் எந்த சொந்தக்கார வீட்டுக்கும் போனதே இல்ல. யாருமே எனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்ததே இல்ல. எங்க அம்மா அதை சொல்லி சொல்லி ஆளும். சரி, அவ்வளவுதான். நானும் நம்ம ஊர்ல யாருக்காவது சடங்கு நடந்துச்சுன்னா பாப்பேன். அது வீட்டுக்கு எல்லாமே வரும். கொலை கொலை, அப்புறம் முறுக்கு, செயின், எல்லாமே வரும். சடங்குலாம் வைப்பாவ. எனக்கு எதுவுமே வைக்கலையா? எங்க அம்மா தந்து கேப்பேன். எனக்கும் அதே மாதிரி வைக்கணும்னு ஆசையா இருக்கும். நான் மட்டும் உனக்கு மரமாமனா இருந்தா யார் பேச்சும் கேட்டுக்க மாட்டேன். நானே வந்து செஞ்சிருப்பேன். இப்ப அதுக்கு என்ன? நீ என்னை எப்போ மாமான்னு கூப்பிட்டியோ அப்பவுமே இதை நான் தானே செய்யணும். எனக்கு தெரியாதுல்ல நீ சடங்கானது, உனக்கு தண்ணி ஊத்துனது எனக்கு தெரியாது. அதான் உன்கிட்ட கேட்க வந்தேன். அதான் இன்னைக்கு அப்பத்திர மகா சடங்கா இருக்கல, அம்மா போனாங்களா, அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு. நான் உன்ட்ட நிறைய வாட்டி கேட்டேன்ல, உன்ட்ட நீ பெரிய பிள்ளை ஆயிட்டியா பெரிய பிள்ளை ஆயிட்டேன்னு. நீ என்ன சொல்லவே இல்லை. நீ சொல்லியிருந்தா இன்னத்துக்கு ஒன்னொன்னா உனக்கு செஞ்சிருப்பேன்ல. அதுக்கு தான் கேட்டீங்களோ? ஆமா, ஏன்னா எனக்கு தெரியாது. நான் ஹாஸ்டல்ல இருந்தேன்னா தெரியாது. நீ சொல்லிதான் எனக்கு இப்ப தெரியும். அதுக்கு என்ன, நான் உனக்கு எல்லாம் செஞ்சு போடுறேன். நான் உனக்கு எல்லாம் செஞ்சு போடுறேன். இசை, எதுக்காக நான் இதை தப்பா சொல்லிட்டேனா? இல்ல. எதுக்காக எதுக்காக இதை பாரு, இதை பாரு. என்ன என்ன பாரு.
சரிம்மா, சரி சரி. அழாத. இல்ல அதான் எனக்கு அழுகாலியா வருது. உங்க அம்மா உங்க அப்பா அழுதா உனக்கு அழுதலியா வந்ததா? ஆமா. சரி அழாதண்ணா. இந்த போட்டுக்க. இருக்கட்டும். அதெல்லாம் இல்ல, இந்த போட்டுக்க. ஒன்னு உனக்கு செஞ்சு போடுறேன். இந்த போடு. எனக்கு போட தெரியாது. போட தெரியாதா? இந்த நான் ஆசாரிட்ட கேட்டேன், அந்த திருக்கு மாதிரி இருக்குல்ல, அதை ஃபுல்லா திருக்கணுமா? இரு நான் சொல்லித்தரேன். சொல்லித்தாங்க. சரி நல்ல படியில உட்காந்து. இல்ல கீழே உட்காந்துக்கிறியா? இல்ல நல்லா உட்காந்துக்க. பரவாயில்ல இருந்துக்கா. ஆமா இருக்கட்டும். நல்லதா இருக்கு, வா உட்காரு. உனக்கு தோண நேரம் மடியில வந்து உட்காருவியா? இந்த கொலுசை போட்டுக்கா. அது போட எனக்கு தெரியாதுல்ல. சரி இரு நான் போட்டு விடுறேன். எங்க அம்மா கேட்டா கேட்டா என்ன சொல்ல? யார் கொலுசுன்னு கேட்டா? ஐயா அது ஒண்ணு இருக்கோ? ஐயோ நான் அதை யோசிக்கவே இல்லையே. என்ன பண்ண? எங்க அம்மா ஒருவேளை அடிச்சு விட்டாவனா? இப்ப என்ன பண்ண? ஆனா எனக்கு கொலுசு பிடிச்சிருக்கு. இல்ல நீ இந்த கொலுசை போடணும், இந்த போட்டுக்க. ஆனா எங்க அம்மாக்கு தெரிஞ்சுச்சுன்னா? ஏதாவது யோசி. எனக்கு என்ன தெரியும்? இப்ப போட்டுக்கிறத அப்புறமா பேக்குக்குள்ள வச்சிரட்டுமா? அப்புறம் போகும்போது போட்டுக்கிறத. சரி சரி பண்ண, நான் போட்டு விடுறேன். தொலைச்சிடாத என்ன, பத்திரமா வச்சுக்க. இது எவ்வளவு? 1000 ரூபா. நிஜமா 1000 ரூபா ஆசாரி கிட்ட தான் கொடுத்து வாங்கினேன். நான் 5 பைசா பாக்கிறதுக்கே 1000 ரூபாயா? ஆமா இந்த கொலுசு 1000 ரூபாயா? ஆமா. ஏ தாயே, 1000 ரூபாய்னா நாங்க ஒரு வருஷம் நல்ல அரிசி வாங்கி சாப்பிட்டுருப்போமே. 3 மூட நெல்லு வாங்கி இருக்கலாம். ஏ போடுங்க. 1000 ரூபாயா தொலைச்சிட்டோம்னா? அதான் சொல்லி கொடுத்தேன், இல்லைன்னா எதுக்கு சொல்ல போறேன். பத்திரமா வச்சுக்க. அப்புறம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காலையில எடுத்து போட்டுக்கலாம். எங்க வீட்டுக்கு என்ன தெரியும்? ஒருவேளை தெரிஞ்சுட்டு நான் அதான் கொடுத்தேன்னு அதுக்கு சொல்லுதேன். சரி கொண்டா. என்னது? உன் காலு. சரி. கொண்டா. இங்க எத்தனையோ பெண்கள் இருக்கலாம், ஆனா நான் தொட்டு பார்த்த பாதம் இது மட்டுமா தான் இருக்கணும். இந்த பாதம் மட்டும்தான் என் நெஞ்சில கால் வைக்க முடியும். இவன் மேல இருக்குது அன்பா, பாசமா, இல்ல எனக்கே தெரியாத வேற ஏதாவதுமா? எதுவா இருந்தாலும் இவளுக்கு மட்டுமே உரிமை உண்டு. இவ என் நெஞ்சில அவ காலை வச்ச உடனே எனக்கே எங்க மேல இவ்வளவு அன்பு வருது. எனக்கே கோபம் வரல, ஏன் எனக்கு இன்னும் பாசம் வருது? ஏதேதான் தோணுது. என் அண்ணன் என் தோல்ல கை வச்சாலே எனக்கு கோவம் வரும். என் நண்பன் அடிச்சு பேசினா கூட எனக்கு கோவம் வரும். ஆனா இவன் என் நெஞ்சிலே காலை வச்சிருக்கா, எனக்கு சுகமா இருக்கு, வலிக்கல. ஆனா இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும் போல தோணுது. ஏன் எனக்கு இப்படி தோணுது? எங்களுக்குள்ள இருக்கிற என்னது? இது பாசமா, அன்பா, இல்ல வேற? எனக்கு தெரியலையே. போட்டுட்டீங்களா? போட்டுட்டேன். நான் நடந்து பார்க்கட்டா? சரி இருங்க நான் எந்திக்கேன். சரி. நீங்க ஒண்ணு நடந்து பாரு. சரி. எந்திரிச்சு நடந்து காட்டு. பாத்து சரி. மெதுவா மெதுவா எந்தி. மொத கொலுசு விட்டனா அதான் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு காலு. இது பண்ணி நீ கொலுசு போட்டதுலையா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் எனக்கு வித்தியாசமா இருக்கு. இனி எப்பவும் போடுனா? சரி நடந்து காட்டு, அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம்.
அட பாவி, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்? நடந்த காட்டு. அது வந்து என்ன கிங்ஸின்? அது வந்து அண்ணே. ஐயோ, பார்த்துட்டாங்களே. என்ன பண்ண? ஐயோ, அது வந்து சரி, நீ எந்தி. நான் பார்த்துக்கிறேன். நீ எந்தி பார்த்துக்கலாம். அட்ட பாவி, பொம்பளை பிள்ளைய பிடிக்காதுட்டு எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்கான். அதுவும் நம்ம வீட்டுல வச்சு. அட்ட பாவி போயில. நமக்கு பார்த்தாலே தொடல நடுங்குதே. என் மடியிலே தூக்கி வச்சிருக்கான். என்னது? இல்லம்மா, அது அத்தாடி எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டான். இருக்கிற அந்த பிள்ளை எப்ப சடங்காச்சுன்னு கேட்டானோ, நீ அவ்வளவு ஆர்வமா பிச்சுக்கிட்டு ஓடும் போதே எனக்கு தெரியும்ல. ஆனா இப்ப நீ பண்ணுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அடே, உங்க அம்மா கூப்பிடுறா போ. உடனே உங்க அம்மா கூப்பிடுறா போ. சரி போ, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா? என்ன என்னாச்சு? என்ன ஆச்சா? அவன் இவ்வளவு அசால்ட்டா கேட்கறான். என்னம்மா? நீ போட்டி, உங்க அம்மா கூப்பிடுறா பாரு. சரி. சித்தி கத்தாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான் பார்த்தல? என்ன வேலை பார்த்துருக்கான் பாரு. வேணா சொல்லு, அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நான் கட்டி வைக்கேன். என் மானத்தவன் வாங்கிராம. முளைச்சு மூணலோடல. இவனுக்கு இப்பவுமே பொம்பளை கேக்குது. ஏமா என்ன லூசு மாதிரி பேசுறியா? இப்ப என்ன, உனக்கு ஒரு கழுத்து கட்டி வைக்கணும் தானே? என் மானத்தையே வாங்கிட்டியல, என் மானத்தை வாங்கிட்டியல. வெளியில தெரிஞ்சு நான் தலை காட்ட முடியல. நானும் அப்புறம் நாட்டுக்கு சாவணும்ல. இன்னும் மூத்தவனுக்கே ஒண்ணும் பார்க்கல. அவனுக்கு இப்பதான் 23 வயசு ஆகுது. உனக்கு ஏமலைய மானத்தை இப்படி வாங்குத? உங்களுக்கு இப்பவே கல்யாண காட்சி கேக்குது. கல்யாணமா? யாருக்கு? யாருக்கா? நீங்க கீழே போங்க. அவன் அந்த நினைப்ப எதுவும் பண்ணல. நீங்களே காட்டி கொடுத்துட்டு போறீங்க. போங்க. பார்த்தல, நீ கண்ணால பாத்தியா இல்லையா? அது பொம்பளை பிள்ளை தூக்கி வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் பார்த்தல? அட பாவி, நான் இப்பவும் தம்பி விசா விட்டேன்னு. ஐயோ சித்தி, அவன் நீ நினைச்ச மாதிரி எதுவும் பண்ணிருக்க மாட்டான். அவனுக்கு அந்த மாதிரி புத்தினா கிடையாது. நான் என்ன பண்ண? நீ எதுக்கு இந்த எப்படி கூட்டு வந்த? அது உங்க அப்பா வரவ பொண்ணு பார்த்து கட்டி வைக்க. நீ பாட்டு குடும்பத்தை பொழைச்சுக்க. திருத்தமா பேசிட்டு இருக்காங்க. நான் கட்டணம் கட்ட கல்யாணம். ஏன் அசிங்கமா பேசுறியா? இப்ப நீ பாத்துட்டு இருந்த வேலை என்னல வேலை? ஜோ சித்தி, அவன் அந்த நினைப்பு எதுவும் பண்ணல. நீங்க போங்க, அடுத்த வந்தாதீங்க. கீழே போங்க. நீங்க சோத்துல விஷத்தை வச்சிருவேன் பாத்துக்க. குடும்ப மானத்தை வாங்கிச்சுக்க. ஐயோ, என் மானத்தை வாங்கிட்டானே, எப்படி தரலது? என் மானம் எப்படி தலை நிமிந்து வாழுவேன்? நாட்டுக்கு செத்துருவேன் பாத்துக்க. இவன் நான் என்ன பண்ண? இங்க பாரு, என்ன தலை குனி மாதிரி ஏதாவது பண்ணன, சத்தியமா நானும் உங்க அப்பாவும் விஷத்தை குடிச்சு செத்துருவோம். நான் மானம் போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல வாழ மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். மானம் போனதுக்கு அப்புறம் இந்த உசுறு எனக்கு தேவையில்லை. செத்துருவோம்ல பாத்துக்க. ஐயோ, அந்த மனுஷங்கிட்ட என்னத்தை சொல்லுவேன்? அந்த மனுஷங்கிட்ட என்னத்தை சொல்லுவேன்? சித்தி, நீங்க இப்ப கீழே போறியா இல்லையா? போங்க, எனக்கு போங்க கீழே. எனக்கு பொம்பளை தான் வேணும், கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்ன நான் கௌரவமா முடிச்சு வச்சிருப்பேன். என் வானம் போச்சு. கீழே பண்ணுவான். மானத்தை வாங்கிக்கிட்டு போங்க கீழே. அவன் ஏதோ பெருசா பண்ண மாதிரி எனக்கு என்ன இன்னும் நம்பிக்கை இல்ல. இம்மா கீழே போங்கம்மா. என் மானம் போற மாதிரி ஏதாவது பண்ணனா நான் செத்துருவேன்ல, செத்துருவேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காவா? ஏல, உனக்கு புரிஞ்சு பண்ணியா புரியாம போடுதியால? அது பொம்பளை பிள்ளை. அதுக்கு என்னவா? நீ பாட்டுக்கு மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு மண்டை விட்டு வச்சிருக்கா. அது அதுக்கு என்னவா? நான் வேலுமணி மூலத்தை கொண்டு வச்ச இவன் விட்டுருப்பேனா? அம்மா அதுக்கு என்ன இவ்வளவு அசால்ட்ட கேட்கான்? அதுக்கு என்னவா? ஏதாவது பொம்பளை பிள்ளை. அதுக்கு என்னன்னு? ஏதாவது பொம்பளை பிள்ளை இல்லன்னு அவ வயசுக்கு வந்துட்டா, தண்ணி ஊத்தல, அதனால என்னையும் பாத்திய. இல்ல என்ன சொல்றான்? அவன் ரொம்ப நாள் அந்த பிள்ளைகிட்ட இதான் கேட்டுட்டு அலைஞ்சான். எனக்கே தெரியாது. இப்ப நான் இவனுக்கு பிடிச்சு கொடுக்க முடியும்? நீ அதுக்கு வா, நான் பேசுறேன். உன்கிட்ட பேசணும், வா. சரி, வண்டியில ஏறு, போகும்போது பேசிட்டு போலாம், வா. நான் என்ன பண்ணேன்? அவங்க ஏன் அசிங்கமா பேசிட்டு போறாவ? மூஞ்சி மாதிரி தூக்குதாவ, அசிங்கமா பேசுதாவ.
சரி நான் சொல்றேன் வண்டில ஏறு. வரல. டேய் வாடா வண்டில ஏறு. நீ வீட்டுக்கு மூத்தவன் தான்ல? இங்க பாருங்க எனக்கே பல விஷயம் தெரியாது. அவன் கேட்டதுக்கு நான் ஒழுங்கா தான் பதில் சொன்னேன். அவன் கேளு. அம்மா நம்ம குடும்பம் அப்படியே பொம்பளை பிள்ளை இருக்குது, நான் ஏதாவது பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த வேலுமணி மோச்சடங்குக்கே நான் திருப்பி தான் உழைச்சிட்டேன். அதுதான் நான் பக்கத்துல இல்ல தூரம் வந்து பார்த்தது. ஊருக்குள்ள ஏதோ வேலுமணி மாவான்னு எனக்கு சவுண்ட் வந்துச்ச. அந்த பிள்ளை தான் பாத்துக்கிட்டாலே தான். அவ அம்மா வச்சுனாக்க அவன் மூல கட்டிட்டு வந்து வீடு உருப்படும். சொட்டையே எண்ணிடுவேன். குடும்பம் பார்த்தா பொண்ணு எடுக்கணும். அவ வீட்டுல பொண்ணு எடுத்தா ரொம்ப கௌரவமா இருக்கும். இல்லண்ணா இல்ல அவன் அவ்வளவு தூரம் போயிருக்கான். அந்த புள்ளைய வீட்டு மொட்டாடி வரைக்கும் கூட்டு போயிருக்கான். இதெல்லாம் வீட்டு சொல்ல மாட்டேன். நீ அவன் சும்மா தான் கேட்கான்னு நினைச்சேன். சடங்குனா எதிரே தண்ணி ஊத்துதா என்னன்னு கேட்டான். அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் துறவண்டி மாமா மாமா சடங்காயிட்டாலான்னு கேட்டான். ஆமான்னு சொன்னேன். அந்த ஆள் அத்து பிடிக்கிட்டு போனவன். நான் அதுக்கப்புறம் இப்பதான் பார்த்தேன். ஆமா சொன்னான். இல்ல அந்த புள்ள சடங்கானா தண்ணி ஊத்துனா உனக்கு என்ன? நீ எதுக்கு அவ்வளவு மும்பன் அடைஞ்சிருக்கா? அண்ணே அந்த பிள்ளைல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? அது வந்து நீ சில முறுக்கி விட்டு வேட்டியை மாடிச்சு கட்டிட்டு வர்றப்ப அழிவில எனக்கு பொம்பளை பிள்ளை ஆவாதே ஆவாதுன்னு துறமண்டி மாமா மாமா பின்னாடி போயிருக்கா. சில அந்த புள்ள சடங்கான என்ன தண்ணி ஊத்துனா உனக்கு இல்ல? நீ எதுக்கு அதெல்லாம் பார்த்து தெரியல. தெரியலையா? இல்ல அவ வீட்டு பிள்ளை வந்தா வரட்ட உனக்கு என்ன? நீ எவ்வளவு மும்பன் அடைஞ்சிருக்கா? நான் சும்மாதான் இருந்தேன். அவன் தான் ஆசையை கட்டி விட்டான். அட பாவி நான் என்ன செஞ்சேன்? என்ன இவன் என் மேல பழிய போடுதான் சொன்னா கேளு. நானே அந்த மாமா அவளை பார்க்க சொன்னேன். ஆனந்த நிம்மதியில 2 பேரும் பேசியா? அட பாவி பையில இல்ல நானே சொன்னேன். அவன் அப்படி சொல்லல. இல்லன்னு அந்த புள்ள சின்ன பிள்ளைல நம்ம வீட்டுல வளர்ந்துச்சா, அவளுக்குள்ள பொருள் எல்லாம் சின்ன பிள்ளைல இருந்து நான் பத்திரம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அதை நான் மறந்துட்டேன்னு. காலேஜுக்கு போனேன். காலேஜுக்கு போயிட்டு வந்து இங்க வேலை பார்த்தேன், வட்டிக்கு பணம் விட்டேன். அப்போல்லாம் எனக்கு ஞாபகத்தே இல்லை. ஏன் அந்த புள்ள முன்னாடி போனா கூட நான் கண்டுக்கவே மாட்டேன். இவன் தான் வேலுமணி மோவா துண்டு சாரம் எல்லாத்தையும் ரெங்கு பட்டிக்கல ஒளிச்சு வச்சான். அட பாவி பயில எனக்கு எப்படி ஏன்னா எனக்கு மாட்டி விடாம போய் 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 கொண்டு வர இல்லண்ணே நான் எதுவும் பண்ணலண்ணே. அந்த புள்ள சடங்க சும்மா தான் பார்த்தேன். அது என்னமோ தெரியல, வேற எந்த புள்ளையும் பார்க்கலையா? அன்னிலிருந்து அந்த புள்ளைய மட்டும் பார்ப்பேன். என்ன நான் இன்ன வரைக்கும் அந்த பிள்ளை பக்கத்துல நிக்கவே இல்லைண்ணே. இந்த இவனை மாதிரிலாம் நான் பண்ணவே இல்லை. நான் அந்த பிள்ளை பேசுறது கூட கிடையாதுண்ணே. சரி தாயே என்ன பேசவே இல்லையா? அந்த பிள்ளை குடிக்கிறதுக்கு நம்ம தோட்டத்துக்கு தான் வருவா, அங்கவே நின்றுட்டு இருப்பான். அப்ப எப்படி துண்டு அந்த பிள்ளை கட்டி குடிச்ச சாரம் மஞ்சள் இருக்கிற எல்லாம் எப்படி வந்துச்சு? இல்லைண்ணே இவன் பொய்யா என்ன இல்லைண்ணே. அது வந்து எனக்கு என்னமோ தெரியல, அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் எனக்கு ஏதோ பண்ணும்னு. அவனை போட்டு கொடுத்தவங்களா இருக்கட்டும், அவனுக்காவது ஓரளவுக்கு வயசு இருக்கு. உனக்கு அதுக்காக அவன வேல்மணி மூலம் கட்டிக்க மாட்டோம். பயப்படாத. இடியே இறக்கி விட்டுட்டானே. அந்த துறப்பண்ணி மாவ வயசுக்கு வந்தான்னா வரட்டாத உனக்கு இல்ல? இல்ல எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. அந்த ரெங்கு பொட்டிக்குள்ள இருந்ததெல்லாம் மறந்து போச்சு. சர்ச்சையில ஒரு நாள் நான் பார்த்தேன். சரி அது அந்த பழைய பொருள் எல்லாம் பார்த்த உடனே அவ பயன்படுத்தின சங்கு, அவ ட்ரெஸ், அவ போட்டோ. நான் சின்ன பிள்ளையில எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமா, அதனால அவளுக்குள்ள பொருளை பூரா நான் சேர்த்து வச்சிருந்தேன். ஆனா நான் மறந்துட்டேன். காலேஜுக்கு போனோன்னு எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்போ நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவனாலதான் அந்த ரெங்கு பட்டி இவன் தான் கீழே இறக்குனா. அதுல நான் திரும்ப பார்த்தேன்னா அந்த பிள்ளை எனக்கு சின்னது ரொம்ப பிடிக்குமா, என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவாளா. கடைக்கு கூட நான் தானே தூக்கிட்டு வருவேன். என் கையை பிடிச்சே நடப்பா. அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போவா. அப்புறம் நான் +2 படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஸ்கூலுக்குள்ள நான் கூட்டிட்டு போனேன் அவளை. அப்போ என் பக்கத்தே என் மடியிலே தான் இருந்தா. அதுக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சா? சரி ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா அப்புறம் சரி அந்த பிள்ளைக்கு என்ன. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வீட்டுக்கு போனேன்னா சாப்பாடு கஷ்டப்பட்டாளா, அதை பார்த்தா எனக்கு தாங்க முடியல. சரி அப்புறம் அவ சடங்கு எப்போன்னு தேடிட்டு அலைஞ்சேன். எதுக்கு அது எனக்கே தெரியலன்னு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அவ பெரிய பிள்ளை ஆயிட்டாளான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சரி அவ பெரிய பொண்ணாயிட்டான்னு தெரிஞ்சோன்னு எனக்கு என்னெல்லாமோ பண்ணுச்சுன்னா சேம் ஃபீலிங் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ வீட்டுல போய் நான் கேட்டேன், உன் சடங்கு போட்டோ தான் தானே. அந்த அளவுக்கு போயிட்டியாடா நீ? அதை வாங்கி நீ என்ன பண்ண போற? அதான் சேர்த்து வச்சிருக்கல நிறைய பொருள், அது கூட வைக்கிறதுக்கு கேட்டேன். ஓ அதுக்கு தான் இந்த வேட்டியெல்லாம் மடிச்சு கட்டிக்கிட்டு வீரப்பா மீசி முறுக்கி விட்டுட்டு அழிஞ்சிடும். சின்ன பையன் மாதிரி போய் போட்டோ எல்லாம் கேட்டிருக்கா. சிரிக்காதானே?
என்னல நான் ரொம்ப பெரிய பையன் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். சின்ன பையன் மாதிரி நடந்துருக்கா. சந்தையில சொந்தமா 6 கடையை போட்டிருக்க, வட்டிக்கு படத்தை விடுத, அங்க ஆடிப்புட்டு நம்ம பண்ற, அங்க போய் சண்டையில் மாதிரி நடந்துக்கிறதா. இங்க என்ன அந்த பிள்ளைக்கு சடங்கு போட்டான்னு கேட்டிருக்க. அதானே எனக்கும் தெரியல. அந்த பிள்ளைய தாண்டி போயிட்டோம்னா அதே கோபம் சண்டைத்தனம் ரவுடித்தனமா வந்துருது. அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் புதுசா ஏதோ கத்துக்கிறத மாதிரி இருக்குன்னு. என்னது புதுசா ஏதோ கத்துக்கிறத மாதிரி இருக்குன்னு இவன் அது ஒப்பன சொல்லிட்டான். எனக்கு இது என்னன்னு தெரியாமலே பல நாள் குழம்பிருக்கேன். நீங்க பாரு கிங்ஸின், நீ ஒரு ஆணு, உனக்குன்னு பொறுப்பு, இந்த சமுதாயத்துல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கு. இங்க பொம்பளை விஷயத்துல அவமானப்பட்டு இருக்கிறது தெரியாம போனவன் நிறைய பேரு. அதுல நீயும் போய் சிக்கிறாத. காதலே கல்யாணம் தானா நடக்கும். அதையும் மீறி வந்ததுன்னா அதெல்லாம் முறைப்படிதான் எதனாலும் பண்ணணும். இன்னொன்னு, உனக்கு இப்ப காதல் வர வேண்டிய வயசு இல்ல, நீ சம்பாத்தியம் பண்ண வேண்டிய வயசு. இல்லண்ணே, நீ தப்பா பேசுறேன்னு. அப்பதான் அருவருப்பா பேசாதானே. அருவருப்பா பேசுறேன்னா நீ அந்த வேலையில நாங்க பாத்துட்டு இருந்த. ஆனா அது பாசம் பொம்பளை பிள்ளாதே தெரியுண்ணே. அதுக்காக என்ன அருவருப்பா பேசுற? அப்போ விஷயமே தெரியாம தான் தூக்கி வச்சிருந்தான மடியில. அப்ப எதுக்குல காலில் முத்தம் கொடுத்த? அத்த இது நான் பார்க்கல. இல்லண்ணே, அது நான் மத்தவங்களை எட்டி மிதிச்சிருக்கேன். நான் மத்தவங்களை அடிப்பேன், மத்தவங்க கூட சண்டை போடுவேன். எவனும் என் மேல கை வைக்க முடியாது. யாராவது என் மேல கை வச்சா தப்பிக்க முடியுமாண்ணே? பொழந்து கட்டிட மாட்டேன். அதுக்கு இல்லண்ணா, அந்த பிள்ளைய என் நெஞ்சில கால் வச்சாலா குப்பு நேத்துட்டேன். இப்ப ஒரு ஆம்பளை நெஞ்சு வைக்க முடியுமாண்ணே? அவன் அதுக்கப்புறம் உயிரோட இருக்க முடியுமாண்ணே? அந்த பிள்ளை அசால்ட்டா வச்சதுண்ணே. எனக்கு கோமே வரல. அதுக்கு போல குப்பு நேத்துச்சுண்ணே. அதான் முத்தம் கொடுத்தேன். இவன் என்னைய பார்த்தான். நானே இதுல டம்மி நிழல் கூட பண்ணனே, உத்தம புத்துன. உனக்கு இந்த மாதிரி தான் ஃபீலிங் வரல? ஏன் வரல? எத்தனை நாள் தராடி கட்டி வந்துச்சு. நீ என்ன பண்ண? அண்ணா மூச்சு விடலண்ணே. வாய தற்கொலை வெளியில கேட்டுச்சா? அவன் என்ன சொல்றான்னு கேட்டுச்சா? ஒன்ன மாதிரி இங்க எல்லாருக்கும் வரும். அண்ணா இங்க பாரு, பெண்கள் மட்டும் பருவம் அடைய மாட்டாங்க, ஆண்களும் பருவம் அடைவாங்க. அவங்களுக்கு வெளியில தெரியும், நமக்கு தெரியாது. குழந்தையில இருந்து வாலிய படத்துக்கு வரும்போது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ஃபீலிங் தான். இது வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இது இயற்கை. ஒரு பெண்ணை பார்த்தோன்னே அந்த பொண்ணுகிட்ட போய் சேரணும் அப்படின்னு நம்ம இயற்கையாவே நம்ம உடம்பு சொல்லும். அது நம்ம வயது வந்துட்டோங்கிறதுக்கு ஒரு அடையாளம். நீ இப்ப அந்த ஸ்டேஜ்ல இருக்க. அதுக்காக போய் அப்படியே ஒரு பொண்ணுகிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. அந்த உணர்ச்சியை கொடுத்த அதே தேவன் தான் நமக்கு மனசையும் மூளையும் கொடுத்துருக்கு. ஒரு திருப்ப வாழ்க்கை தவறுச்சுன்னா நீ காலத்துக்கும் கீழே தான் கிடக்கணும். மானம் மரியாதை எல்லாம் போயிடும். அப்புறம் நீ வாழல அர்த்தமே இல்லை. அவன் என்ன சொன்னா கேட்டல? உன் வயசு கண்ணன் அவனும் வந்திருக்கான், நானும் வந்திருக்கேன்ல. ஒன்னே மாதிரிதான் எங்களுக்கும் வரும். அந்த வயது வந்த உடனே ஒரு பொண்ணுகிட்ட போய் சேரணும். விலங்குகளுக்கு கட்டுப்பாடு கிடையாது, அதனால அந்த வயசு வந்து போய் சேர்ந்துடும். ஆனா மனுஷனுக்கு கட்டுப்பாடு உண்டு. இங்க பாரு, எல்லாருக்கும் வரக்கூடிய ஃபீலிங் தான். அதை நாம தான் கண்ட்ரோல் பண்ணணும். நமக்கு குடும்பம் இருக்குது, நம்ம ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், கௌரவம் போயிரும். எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். நீ சாதாரணமா நினைச்சுக்கிட்டு மொட்டை மாடல அந்த பிள்ளை கூட தனிமையில போய் இருக்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துரும் நினைச்ச? அப்படித்தானே? நான் வச்சுக்கிறது வெறும் பாசம் நினைச்சேன். அந்த பாசம் ஒரு செகண்ட் இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடும். வாழ்க்கைய சூரியமாயிரும். நீ சாதாரணமா நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் விபரீதம் இருந்து முடிஞ்சிடும். கட்டுப்பாடு எல்லாமே தேவை. அசால்ட்டா மடியில தூக்கி வச்சிருக்க. ஒரு செகண்ட் நீ உன்னையும் மறந்துட்டா என்ன பண்ணுவ? யோசிச்சு பாரு. உன் வாழ்க்கையோட சேர்த்து அந்த புள்ள வாழ்க்கை எல்லாம் நாசமா போயிடும். உனக்கு அந்த புள்ளைய பிடிச்சிருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு வயது வரம்பு எல்லாம் வரணும். அதெல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் முறைப்படி ஊரறிய உலகறிய அவ கழுத்தை தாடி கட்டி இவ எனக்கு சொந்தமானவா, இனிமே அவ கூட சேரலாம் அப்படின்னு ஒரு உரிமை வாங்கினதுக்கு அப்புறம் தான் சேரணும். அப்பதான் உன் குடும்பம் உன்னை நம்பி பார்க்க போற புள்ளோட எதிர்காலம் எல்லாமே சிறப்பா சீர சிறப்புமா இருக்கும். உன்னோட சின்ன ஒரு அசால்ட்டு தனம் உன்னோட மட்டும் இல்ல, உன்னை நம்பி வந்த அவ உனக்கு பிறக்க போற புள்ள எல்லா வாழ்க்கையும் நாசமாக்கிரும். ஏண்டா எனக்கு வயசு எத்தனை ஆகுது? 30 வயசு ஆக போகுது. நான் ஏன் ஒருத்தையும் கூட்டிட்டு வரல? இல்ல காதலிக்கதான் என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரல. காதலிக்காரா? எதுக்கு இவ்வளவு வயசுல அப்பா கிட்ட கடந்து கெஞ்சிக்கிட்டு கிடக்க? எல்லாமே முறைப்படி இருக்கணும். நம்மளை நம்பி வரவள கௌரவமா வைக்கணும். நம்ம நம்பி வரவளுக்கு நாம கொடுக்க கௌரவம் என்ன தெரியுமா? இந்த ஊரறிய அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முறைப்படி அவ தாய் தகப்பன் கையை பிடிச்சு கொடுத்து என் பிள்ளை இனிமேல் உனக்கு தான் அப்படிங்கிற ஒரு உரிமையை கொடுத்து அவ கழுத்துல ஒரு 3 முடிச்சு போடுறோம் பாரு, அதுதான் அவளுக்கு கௌரவம். ஒரு ஆம்பளை மீச வைக்கிறதுல அதுலதான் அர்த்தமே இருக்கு, உள்ளே கொடுத்ததுல இல்ல. இங்க பாரு, நான் உன்னை தப்புன்னு சொல்ல வரல. அது உன் வயசு. இந்த வயசுல அப்படித்தான் இருக்கும்.
அதுக்காக மனசுல பட்டதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த புள்ள கஷ்டப்படுது, அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா முறைப்படி தான் செய்யணும். உனக்கே தெரியும் அந்த புள்ள நமக்கு பிடிச்சிருக்குன்னு, அதுக்காக உன் இஷ்டத்தை நீ பேதாலும் செஞ்சிருக்கியா? எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு வர இருக்குது. உடனே செய்யணும் அவசியம் இல்லையா? உனக்கு 2 வருஷம் போட்டோம், இவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி முடியட்டும், முறைப்படி போய் செய்யி. உனக்கு யாரு கேப்பா? சரியில்ல, நாங்க அந்த இடத்துக்கு வரல. நீ அவனை மண்ணு தூக்கி வச்சிருக்க, ஏதோ பண்ணிட்ட, என்ன பண்ணுவ? அடுத்து என்ன பண்ணுவ யோசி. அடுத்து யார் முகத்தை நீ பாப்ப சொல்லு. இப்ப கம்பீரமா மீசையை முறுக்கி விட்டுட்டு வெட்டி மடிச்சு கட்டிட்டு போய் அப்படி போக முடியுவாங்கல்ல? சந்தையில 6 கடை வச்சு நடத்துறிய கம்பீரமா 22 வயசு பையன் மாதிரியே நடத்துற. எவ்வளவு கெத்தா போற. அப்படி இருக்க உன்னால பண்ண முடியுமா? உன் சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டாம். ஒருத்தவன் சட்டையை பிடிச்சாலே உனக்கு கோவம் வருதுங்க. அவமானப்பட்டு வந்து நின்னா நீ எல்லாத்தையும் தோத்து வேண்டாம். அதுக்கடுத்து அந்த பிள்ளை வாழ்க்கை சொட்டையை எண்ணுவேன். அந்த புள்ள பக்கத்துல உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க, அது நாங்களாம் வந்து நிக்கும். உன் மல்ல சாட்ல உட்கார்ந்து இருக்கேன். ஏய் ஒண்ணு எடுத்துட பாத்துக்க. இவன் பொருளாதாரம் எவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்கானு புரியுதுன்னு. இனிமேல் நான் பக்கத்துலயே போக மாட்டேன்னு. சரி, கொஞ்ச நாள் போட்டோம். இவனுக்கெல்லாம் கல்யாணம் முடிட்டோம். சாம் இருக்கும், என் கல்யாணம் முடியணும், இவன் கல்யாணம் முடியணும். வீட்டை கடவுள் இல்லை, நீ எல்லாம் முடிட்டோம். அப்புறம் அந்த பிள்ளை உனக்கு காதல் இருந்துச்சுன்னா நான் தானே வீட்டுக்கு மூத்தவன். கட்டாயமா உனக்கு அந்த பிள்ளை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அது நல்ல புள்ள. நம்ம வீட்டுக்கு வந்தா எனக்கும் சந்தோஷம் தான். காலம் போட்டோம். இனிமேல் அந்த புள்ள பக்கம் நான் எங்கேயாவது பார்த்தேன், அதான் 7 வருஷம் 8 வருஷம் போனோம். சரிண்ணா, 21 வயசு 22 வயசுல உனக்கு காதல். அது வந்து தப்புதான். எனக்கு அந்த டீச்சரை பிடிச்சப்போ வந்தது சொன்னேன் பத்தியா, தப்புதான். நான் அது சின்ன பையன் நினைச்சு சொல்லிருக்க கூடாது. டீச்சரா? இல்ல, எனக்கு வயசுக்கு நான் அந்த பிள்ளை வீட்டு போட்டதுக்கு எனக்கு எவ்வளவு ஆகும்? என்ன அப்பா அடிச்சுவாரா சொல்லு? அப்பா என் கால் கரண்டிக்கு தான் இருப்பாரு, என்ன அடிச்சுவாரா சொல்லு? ஏன் அப்பாவுக்கு பயப்படுறேன்? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அப்பனுக்கு மதிப்பு கொடுக்க பிள்ளைக்கு தான் மதிப்பு. அப்பா வச்சுதான் நமக்கு மதிப்பு. அவர் இல்லாம நமக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இன்ன வரைக்கும் ஞானமுத்து பிள்ளைன்னா நமக்கு பேரு. ஜானத பிள்ளை ஞானமுத்துன்னு இல்ல. அவரை அவமானப்படுத்திட்டு அவரை எட்டி உதச்சிட்டு போய் எனக்கு கூட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அப்படி செய்யறவன் ஆப்பிளே கிடையாது. போராடணும். சில விஷயம் கிடைக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஓடணும். அம்மா கிட்ட எல்லாத்தையும் புரிய வச்சுட்டேன். இன்னும் அம்மா கிட்ட போய் பேசு. சரி, நான் வட்டி காசெல்லாம் வாங்கிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ. சரி சரி சரி, அந்த பிள்ளை உனக்கு தான். ஆனா கல்யாணம் முடிகிற வரைக்கும் எட்டி பார்த்த அப்பா நாளை எந்த தப்பும் பண்ணலப்பா. சொல்ல தைரியம் இருந்தா நானும் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா நினைச்சுக்கிட்டே போயிருவோம்பா. அப்படின்னா நான் பண்ணது தப்பா? அந்த பிள்ளை சேர்த்து அசிங்கப்படுத்திட்டேனா? இனி அந்த பிள்ளை முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? சரி, இனிமேல் அந்த பிள்ளை அந்த தசை பக்கம் கூட போயிடக்கூடாது. அவன் மனத்தை வாங்கின மாதிரியும் அவளை அசிங்கப்படுத்தின மாதிரியும் வேண்டாம். சின்ன பிள்ளை. சரி, உண்மைதான். அவன் மடியில் உட்காந்து எனக்கு ஏதோ பண்ணுச்சு. அவளை கட்டி பிடிக்கணும் போல தோணுச்சு. நல்ல நேரம். இந்த மத்த பிள்ளை நான் பண்ணல. இல்லை, இப்பவுமே பேர் மக்கள் மன்னிப்பு கட்ட வேண்டியதான். எம்மோ, கிங்ஸின் வந்துட்டான். என் முகத்துல முடிக்க வேண்டாம்னு சொல்லு. என் போயிலும் நல்ல போயிலும் நான் போய்தான் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு பார்க்காம அந்த பிள்ளைய நான் வீட்டுக்குள்ள விட்டேன். இவன் ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்தா நான் உயிரோடய இருந்திருப்பேன். இந்த பாக்கியம் நம்ம மேல உள்ள நம்பிக்கையில இந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு அனுப்புதா. பொம்பளை பிள்ளை அத்தை வீட்டுல போய் அதை வாங்கிட்டு வாங்க, அத்தை வீட்டுல போய் இதை செய்யுங்க. ஒரு நாள் உடம்பு முடியலன்னா அந்த பிள்ளை தான் வந்து எல்லா வேலையும் பார்க்குது. அவன் அம்மா கறிக்கு தெரிஞ்சனாலே முதல்ல நம்ம வீட்டுக்கு விடுவாளா? நைட்டு 8 மணிக்கு கூட அவன் பிள்ளைய நம்ம வீட்டுக்கு அனுப்புவா. எதுக்கு அனுப்புதா? நல்ல எக்க பிள்ளைல நல்ல பிள்ளைல அந்த பையலும் நல்ல பயிலுவ அப்படிங்கிறத அனுப்புதா. ஏமா ஜானனை சொல்லி புரிய வச்சுட்டாமா, அது அவனுக்கு தெரியாம தான் பண்ணியிருக்கான். ஏமா அவனுக்கு புரியலமா, சின்ன பையன் தானே. எனக்கு எதுனாலும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது இல்ல. ஏமா அவ கஷ்டப்பட்டதுல எனக்கு தாங்க முடியலமா, அதான் அந்த கொலுசு எடுத்து கொண்டு கொடுத்து வேலையை பார்த்திருக்கான். சரியில்ல ஏமா, அந்த பிள்ளை இப்படி கஷ்டப்பட்ட பிள்ளையா இருக்கு, நான் ஒரு கொலுசு எடுத்தாரே கொண்டு கொடுங்கன்னு நான் கொண்டு கொடுத்துருக்க போறேன். ஏமா அவனுக்கு அந்த அளவுக்கு புரியலமா, நீங்க ஏதாவது திட்டி நினைச்சு பயந்துருக்கான். ஜானன்னு அதான் சொன்னான், எங்கிட்ட கொடுத்தா நான் கொண்டு கொடுத்துருக்க போறேன் அப்படின்னு சொன்னானே. அவனுக்கு தெரியலமா. சரி, அழுதுட்டு இருக்காங்க, அப்பாட்ட எதுவும் சொல்லி கொடுத்துறாதீங்க. அவ்வளவுதான், அப்பா வெளுத்து வெளுத்து வாங்கிடுவாங்க. நெஞ்செல்லாம் அடைக்கல. சாரிம்மா, சாரிம்மா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். நான் உங்களை அப்படியெல்லாம் வளர்த்தேன், சொல்லி சொல்லி வளர்த்தனல. அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது எதுக்குல சொல்லி சொல்லி உங்களை நான் வளர்க்க. ஏமா எந்த தப்பு பண்ண மாட்டோமா. இங்க பாரு, அவ 2 பொம்பளை பிள்ளை பெத்தவா. அவ வயிறு அடிச்சு நமக்கு சாபம் கொடுத்தான்னு வச்சுக்க, நாம நல்லாவே இருக்க முடியாது. சாரிம்மா,
ப்ளீஸ்மா, சாரிம்மா, சாரிம்மா. நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா. நான் இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேம்மா. நான் இது மாதிரி பண்ண மாட்டேம்மா. சாரிம்மா. நான் இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன். அவனுக்கு சோத்தை போட்டு கொடுப்போம். பசி இல்லை. சரி சரி போ, இல்லை அவனுக்கு சோறை போட்டு கொடு. சரிம்மா. வாழ சோறு போட்டு தர முடியா? எனக்கு பசிக்கல. இல்லை சாப்பிடல. இல்ல பசிக்கல. இல்லை சாப்பிடு. இல்ல எனக்கு பசிக்கல. அதெல்லாம் யாரும் திட்டல. வா சாப்பிடு. அதுக்கு இல்லம்மா, தரப்பாண்டி மாமா வீட்டுல இன்னைக்கு சாப்பாடு இல்ல. கடுங்காப்பியும் முறுக்கும் சாப்பிட்டு தூங்குவேன்னு சொன்னான். அட பாவி, அட பாவி, இவ்வளவு உனக்கு என்னடா நாங்க சொல்லி கொடுத்தோம்? மாறே, நான் உனக்கு தப்பா சொல்லலையா? நீ பார்க்க கூட நான் பேச மாட்டேன், பக்கத்துல கூட நிக்க மாட்டேன். ஏமா இனிமேல் அந்த பிள்ளை பக்கத்துல கூட நான் போக மாட்டேமா. இன்னுமா அவங்க வீட்டுல இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, வெறும் கடுங்காப்பியும் முறுக்கும். இல்லம்மா, அது எப்படிமா நம்ம சாப்பிட முடியும்? ஓப்பா, என்னால முடியலையா, என்னால முடியல. கேட்டியா ஏமா? நீங்களாச்சும் உங்க சீம புத்திரனாச்சு, எனக்கு முடியாதுப்பா. நான் ஏதாவது இவங்க கூட சேர்ந்து ஏதாவது பண்ணேன், சாணி உயிரோடு எனக்கு கொன்னுருவான். இந்த மேல அவங்க ரெண்டு உயிரோட விட்டுருக்கேன். கொல்லதான் வந்தான், தப்பிச்சிட்டோம். இதுக்கப்புறமா இவன் கூட சேர்ந்து ஏதாவது வேலை பார்த்தேன், சத்தியமா முத வெட்டி எனக்கு தான் விழும். நான் சாப்பிட்டு தூங்க போறேன். ஏம்மா சத்தியமா சொல்றேன், இனிமேல் நான் இந்த மாதிரி தப்புல பண்ணவே மாட்டேன். எனக்கு இதோட விவரம் தெரியாதுமா. நான் ஏதோ சாதாரணமா நினைச்சிட்டேமா. சே, இதுக்கப்புறம் எப்படிமா தெரிஞ்சு நான் தப்பு பண்ணுவேன்? உங்களுக்கே ஒண்ணு தெரியும், நான் ஒரு இடத்துல முடிவெடுத்தேன்னா உறுதியா இருப்பேன்னு. அப்ப ஏன் உங்களை இப்ப அப்படி சொன்ன? இல்லம்மா, அது என்ன நமக்கு அடுத்தவங்களா? நமக்கு எப்படி பார்த்தாலும் சொந்தம் வரும், நமக்கு பிடிச்சவங்க வேற. அவங்க பட்னியா கிடக்கும் போது எப்படிமா என் வயிற்றுல சோறு போகும்? நான் தானே இந்த பிளேட்டை பேச மாட்டேன், பக்கத்துல கூட போக மாட்டேன்னு சொன்னேன். அதுக்காக தெரிஞ்சு எப்படிமா என்னால சாப்பிட முடியும்? தெரிஞ்சுக்கிட்டேன் அவ வீட்டுல சோத்துக்கு வழி இல்லைன்னு. நான் போகும்போதே அவ காப்பி தான் குடிச்சிட்டு இருந்தா. சரிம்மா, அதாவது சின்ன பிள்ளையிலே அவர் பணம் ஏறுதவரு. அந்த காப்பியும் முறுக்கையும் குடிச்சிட்டு அவர் பணம் ஏறி மேல இருந்து கீழே வந்து செத்து போனாருன்னா அந்த குடும்பம் என்னமா பண்ணும்? அப்படி எத்தனை பேர் செத்து போயிருக்காங்கம்மா. அந்த புள்ளையில என்ன பண்ணும்? காசு பண்ண நட்டானா அப்பா இருக்காங்க, தைரியத்து தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். சோத்துக்கு கஷ்டப்படுறாங்கம்மா. நான் நம்ம தோட்டத்துல உள்ள மட்டையெல்லாம் இருக்குல்ல, ஓலை, பனை ஓலை, அப்புறம் தென்னை ஓலை, அதெல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டேன். சரி அம்மா, நான் அந்த பிள்ளை பக்கத்துல கூட போக மாட்டேமா, சத்தியமா சொல்றேம்மா. ஆனா அந்த வீட்டுக்கு ஏதாவது கொடுத்துருமா ப்ளீஸ்மா. நான் நிஜமா நான் அவமானப்படுத்த மாட்டேமா, உன்னை தலை குனி விட மாட்டேமா. அதே நேரத்துல கஷ்டப்படுறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுமா. நான் கொடுத்தாதானம்மா தப்பு, நீ கொடுத்த தப்பு இல்லைல்ல. இவனுக்கு அந்த புள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நான் பாத்துக்கிறேன், நீ இந்த டென்ஷன் எடுக்க வேண்டாம். சீக்கிரம் போய் கொடுமா. சரி நான் அரிசியெல்லாம் எடுத்துட்டு போறேன், நீ சாப்பிட்டு தூங்கு போ. சரிம்மா, அம்மா கொடுத்துருவல்லம்மா. கொடுக்கேன்ப்பா போ. ஆனா நீ அம்மா தலை குனி விட மாட்டல்ல? நான் இந்த தப்பு பண்ணவே மாட்டேன். சரி போ. பாவம் வயசு, அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு. சரி பகல் ஃபுல்லா வெயில் அடிக்கி, ராத்திரி ஆனா குளிருது. என்ன ஊரா தெரியல. மேல தண்ணி ஊத்திட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கம். ஏமா என்ன குழம்பு வச்சியா? இல்ல வாழை கருவாடு போட்டு வச்சிருக்கேன்ல, சாப்பிடு. இல்ல முட்டை வச்சு வச்சிருக்கேன், எடுத்துக்க. ஆகா, வாழைக்கருவாடா. சரிம்மா. இன்னைக்கு ஒரு புடி, அப்படி ஒரு தூக்கம். எப்பமா அவனுக்கு பிடிச்ச கருவாடு வைப்பியா? இன்னைக்கு எனக்கு பிடிச்ச கருவாடு வச்சிருக்கியா? இல்ல நேத்துல பருப்பு குழம்பு இருக்கு, அதை எடுத்து சாப்பிடு. ஏமா இப்பதான் கருவாட்டு குழம்பு இருக்குனியா? அது கொஞ்ச நேரம் இருந்துச்சு, நான் ஊத்திக்கிட்டேன். அதை தொரமாட்டி மாமாட்டி கொண்டு போறேன், நீ நேத்துக்குள்ள குழம்பு ஊத்தி சாப்பிடு. என்னது? இல்ல அடுத்து கொடுக்கும்போது பழைய குழம்பெல்லாம் கொடுக்க முடியா? கேட்காம இருந்தா கூட பழைய பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டு இருப்பேன். இப்ப கருவாட்டு குழம்பு இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. நமக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சா சாப்பிட முடியாத. ஏமா அப்பாட்ட வரும்போது 2 புரோட்டா வாங்கிட்டு சொல்லுமா. உங்க அப்பா கிளம்பி வந்துட்டாங்க. ஐயோ, நம்ம கொஞ்சம் போல வச்சுட்டு போங்கம்மா. அந்த சட்டில கிடக்கு வர வைக்கல, அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஆத்தி, நாளை யாரையும் பார்க்கலப்பா. சாணி வேற வேல்மணி மோளை பார்த்த கொன்னுருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கானே. நீங்க எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவீங்களோ? சண்டை போடும்போது சொல்லி கொடுத்துருவீங்களோ? நான் இதுக்கு சொல்ல போறேன். சொல்லிடாதீங்க என்ன? சரி சரி. ஐயோ, எங்க அம்மா பார்த்தா இது போய் கொண்டுருவாங்களே. சரி சொல்ல மாட்டேன் போ. இல்ல நீங்க சொல்லிடுவீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு கூட பயமா இருக்கு. எங்க அம்மா வந்து எனக்கு ஆகுறது, அது எங்க அப்பா வர நேரம். நான் அந்த லவ் லெட்டர் பூரா கிழிச்சு போட்டுட்டேன்னா, உங்ககிட்ட ஒண்ணு இருக்குல்ல, அதை வேணா நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க என்ன?
இந்த உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு சண்டை வரும்ல, அப்போ நீங்க கோத்துல எங்க அப்பா பத்தி சொல்லுவீங்களா, அப்படி என்ன பத்தி சொல்லிடாது என்ன. நீ ஏன்டி அந்த வீட்டுல பிறந்த? சரி, என் யாருமே சரியில்லை. உனக்கு பிறக்கிறதுக்கு வீடே இல்ல. ஏன் போயும் போய் அந்த 7 மணிக்கு நீ பிறக்கணும். இல்ல போறேன். அதான் போயிட்டிய. போ போ. நீங்க அந்த லெவலத்தை என்ன பண்ணுவீங்க? நினைவு சின்னத்துக்கு வச்சிருக்கேம்மா. நினைவு சின்னமா? ஆமா, நமக்கு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்கிறத நினைவு சின்னமா தான் வைக்கணும். புரியல. அது உனக்கு புரியும் வேண்டாம், நான் புரிய வைக்க வேண்டாம். நீ கிளம்பு. அப்ப எனக்கு தந்துருவீங்களா? ஏன் அதாவது இருக்கட்டுமே போயேன். அதான் நினைவு சின்னன்னு சொல்லிட்டோம்ல, கிளம்பு. ஆஹா, நான் இப்படி நின்று பேசிட்டு இருக்கிறது எங்க அம்மா பார்த்தோன்னே எங்க அம்மைக்கு நெஞ்சு வழியே வந்துடும். ஏற்கனவே அவன் பண்ண கூத்த பார்த்து எங்க அம்மா பாதி நெஞ்சு முட்டி உட்காந்துருக்காவ. இப்ப என்ன மட்டும் பார்த்தாவளோ. எதுக்கு ஓடுதாவ? எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தாலே ஓடுதாவ. நினைவு சின்னம்மா? எதுக்கு நினைவு சின்னம்? ஜபா கட்டி ராணி கிட்டையும் கேட்டு பாப்போம். அவளை கிட்ட போய் சொன்னாதான் இதுக்கெல்லாம் விட கிடைக்கும். இல்ல லாரில வந்துட்டு அப்படி வந்துட்டாச்சு. இல்ல இது எங்க சரத்து அண்ணாச்சி நம்ம சிதம்பரம். இல்ல வேணாமா ராமநாதத்துக்கு வந்துட்டா. அண்ணா அண்ணா என்னல இல்ல இந்த ரவுடி போய் தானே? இல்ல நீ அந்த ரவுடி போய் தானே? நீ பாருங்கண்ண, உங்க தம்பி எங்களை பொலந்து கட்டுறாருண்ணே. அண்ணா உங்க தம்பி அடிக்க வேண்டான்னு சொல்லுங்கண்ணே. சந்தைய ரகல போட்டிக்கிட்டு இருக்காருண்ணே. ஆனா எங்க அண்ணனை பிடிச்சி வச்சிருக்காரு. நாங்க ரவுடி போய் தான் இல்லைங்கள. என் அண்ணனையா பொலந்து கட்டிட்டு இருக்காரு உங்க தம்பி. கிங்ஸ்னா வேற யாரு எங்க மேல கை வைக்க முடியும்? அவர் தான் பொலந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ணா எங்க அண்ணனை விடுவிச்சு விட்டுருங்கண்ணே. இனி உங்க பக்கமே நாங்க வர மாட்டோம்ண்ணே. அதுக்குள்ள அவன் எப்படி வந்தான்? இல்ல அவன்கிட்ட அடி வாங்காதீங்கள, பொழைக்க மாட்டியா? பொலந்து கட்டிவான் ஓடுங்கள. உயிர் மேல பயம் இருந்தா அவன் கண்ணில் படாம போகல.